சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 25 கிராம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் பொடிய நறுக்குனது, 2 பச்சை மிளகா பொடிய நறுக்குனது, கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்து பொடிய நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடிய நறுக்கி வச்சிருக்கேன். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில தொடச்சிட்டு காய வச்சு வச்சிருக்கேன். வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் நடுவுல எடுத்து பெரட்டி விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே பொடிய நறுக்குன கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து பெரட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான்மா, ஒரு 10 நிமிஷத்துல ஒரு சூப்பரான வெண்டைக்காய் வறுவல் ரெடி.